வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு அதற்கு பின்பு ஆமென் அப்படியே செய்வீராக. ஆமாண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியே எனக்கு செய்வீராக என்று நீங்கள் சொல்லும் போது கர்த்தர் கிரியை செய்வார். உங்கள் சூழ்நிலை மாறும். பிரியமான அன்பு உறவுகளே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. எரேமியா 28:6 ஆமென் கர்த்தர் அப்படியே செய்வாராக. பிரியமானவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. நமக்கு தெரியும் இல்லையா? நாம் சொல்ல வேண்டும், ஆமேன் கர்த்தராகிய தேவன் நீர் அப்படியே செய்வீராக என்று சொல்ல வேண்டும். இப்போ கர்த்தர் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நம்மோடு பேசும்போது நம்ம சொல்லணும், ஆமேன் நீர் அப்படியே செய்வீராக. ஆபத்து காலத்தில் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் நம்மோடு பேசும்போது நாம் சொல்ல வேண்டும், ஆமேன் கர்த்தாவே அப்படியே செய்வீராக. கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவாராக. ஆமேன் அப்படியே செய்வீராக. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன் அப்படியே செய்வீராக. கர்த்தர் எனக்கான யாவையும் செய்து முடிப்பாராக. ஆமேன் அப்படியே செய்வீராக. இப்படி நீங்கள் வாய்களை திறந்து வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு ஆமாண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியே எனக்கு செய்வீராக என்று நீங்கள் சொல்லும் போது கர்த்தர் கிரியை செய்வார். உங்கள் சூழ்நிலை மாறும். இன்றைக்கே அதன் துவக்க நாளாக மாறட்டும். God bless you.